காந்தியடிகளுக்கு 2 பேர் அறிமுகமாகறாங்க. டால்ஸ்டாய் அப்படிங்கிறவங்க, ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறவங்களும். இவங்க 2 பேருமே எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைக்குது. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற டால்ஸ்டாயின் புத்தகமும், அதே மாதிரி ஜான் ரஸ்கின்றவங்களுடைய புத்தகம் வந்து அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புத்தகம், ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம். தாராவின் சட்டமறுப்பு அப்படிங்கிற புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்துக்குள்ளாகிறாங்க. யார் யார் எழுதின புக்கு, என்ன புக்குன்னா, டால்ஸ்டாயோட புக்கு கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, ஜான் ரஸ்கினோட புக்கு அன்டு தி லாஸ்ட், தாராவோடது சட்டமறுப்பு ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்குள்ளானார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் 1905, டால்ஸ்டாய் பண்ணையையும் 1910 நிறுவினார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்பு ஊக்கப்படுத்தப்பட்டன. சத்தியாகிரகங்களுக்கு பயிற்சி களங்களாக திகழ்ந்தன. எது இங்கே அமைச்சுக்கிருக்கிறாங்க இல்லையா, டால்ஸ்டாய் பண்ணையையும் ஃபீனிக்ஸ் குடியிருப்பும். ஓகேங்களா.